ஸ்ரீ விஷ்ணு புராணம் 45ஆம் பகுதி. வைணவத்தின் பெருமை. மைத்ரேய முனிவர் தமது குருவை நோக்கி, முனிவர் பெருமானே, நான் கேட்டவற்றிற்கெல்லாம் தாங்கள் பதில் கூறிவிட்டீர்கள். இனியும் ஒரு விஷயம் இருக்கிறது, அதையும் தெளிவுபடுத்த வேண்டுகிறேன். அதாவது சப்த துவீபங்களும் பாதாளங்களும் மேல் 7 உலகங்களும் அடங்கி இருக்கிற இந்த பிரம்மாண்டத்திற்குள்ளே ஸ்தூலங்களும் சூக்ஷ்மங்களும் சூக்ஷ்மத்தில் சூக்ஷ்மங்களும் ஸ்தூலங்களில் ஸ்தூலங்களுமாக ஏராளமான உயிரினங்கள் வாசம் செய்கின்றன. இத்தனை பெரிய பிரம்மாண்டத்திற்குள்ளே அங்குலத்தின் 8ல் 1 பங்கு இடமானாலும் கூட பிராணிகள் இல்லாமல் இருப்பதில்லை. இந்த உயிரினங்கள் எல்லாம் கர்ம பந்தத்தினாலே இங்கே பிறக்கின்றன. பின்னர் ஆயுளின் முடிவிலே யமனுக்கு வயப்பட்டு அவனால் நியமிக்கப்பட்ட அந்தந்த வாதனைகளை அனுபவித்து அந்த வாதனை காலம் தேர்ந்த பிறகு தேவாதி யோனிகளிலே பிறந்திருக்கிறார்களே. இவ்விதமாக உயிரினங்கள் ஜனன மரண கிரமத்தில் சுழன்று கொண்டே இருக்கின்றன என்பது சாஸ்திரங்களில் நிச்சயம். இத்தகைய சம்சாரத்திலே சரீரிகள் எந்த காரியம் செய்தால் யமனுக்கு வசப்படாமல் தப்புவார்கள்? அந்த காரியம் யாது? இதை அடியேனுக்கு கூறி அருள வேண்டுகிறேன் என்று வேண்டினார். பராசர முனிவர் கூறலானார், மைத்ரேய முனிவரே, இந்த கேள்வியைத்தான் முன்பு ஒரு காலத்திலே நகுலன் பீஷ்மரை கேட்டான். அதற்கு பீஷ்மர் கூறியதாவது, குழந்தாய், கலிங்க தேசத்திலிருந்து எனக்கு நண்பரான பிராமணர் ஒருவர் வந்திருந்தார். அவரை நான் கேட்டவைகளில் எதெது எப்படி எப்படி ஆகும் என்று சொல்வாரோ அப்படி அப்படியே நிகழ்ந்தன. அவர் பூர்வ ஜென்ம ஞானமும் யோக திருஷ்டியும் உடையவர். ஆகையால் நான் கேட்டவைகளுக்கு அவர் கூறியது ஒருபோதும் பொய்த்ததில்லை. அந்த நம்பிக்கையினாலே நீ கேட்ட கேள்வியை நானும் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் யோகியானவர். நான் கேட்ட கேள்வியை குறித்து மிகவும் இரகசியமான யம கிங்கர சம்வாதம் ஒன்றை என்னிடம் கூறினார். அதாவது, ஒரு காலத்தில் பாச கயிற்றை கைகளில் எடுத்துக்கொண்டு பிராணிகளை கவர்ந்து வர சென்ற தன்னுடைய சேவகனான யமதர்மராஜன் தன் அருகே அழைத்து, தூதுவனே, நீ உனது தொழிலை நடத்தும் போது ஸ்ரீ மதுசூதனனை ஆசிரியத்தவரை தீண்டாதே, விட்டுவிடு. நான் மற்றவர்களுக்கு பிரபுவே அல்லாது வைணவருக்கு பிரபு அல்லேன். சகல தேவதைகளாலும் ஆராதிக்கப்பட்ட பெருமானாலே நான் யமன் என்று பெயரிடப்பட்டு சகல பிராணிகளுடைய பாப புண்ணியங்களை எல்லாம் ஆராய்ந்து நடத்தும்படி நியமிக்கப்பட்டேன். ஆகையால் அந்த ஸ்ரீஹரிக்கு வசப்பட்டு இருக்கிறேனே தவிர சுதந்திரனாக இல்லை. அவர் எனக்கிட்ட அதிகாரத்திலே நான் சிறிதளவு தவறினாலும் கூட என்னையும் அந்த ஸ்ரீவிஷ்ணுவானவர் தண்டிப்பார். கைவளையல், கிரீடம், குண்டலம் முதலிய ஆபரணங்களிலேயும் காரணமான ஸ்வர்ணம் ஒன்றே வியாபித்திருக்கிறது. அதுபோல சுரர், நரர், பசு முதலான சகல காரிய வர்க்கங்களிலும் அந்த ஸ்ரீஹரி ஒருவரே வியாபித்திருக்கிறார். ஆகையால் அவரே சர்வேஸ்வரன் ஆவார். மற்ற தேவர்கள் எல்லாம் அவருடைய வியாப்தியை கொண்டு அவரிட்ட கட்டளைகளை செலுத்தி வருகிறார்கள். காற்றினால் கிளப்பப்பட்ட மண் புழுதி காற்றடங்கியதும் மறுபடியும் பூமியிலேயே படிவது போல் பகவத் சங்கல்பத்தினால் உண்டான சுர நராதிகள் அனைத்தும் பகவத் குண வைஷம்யம் அடங்கியதும் அந்த பகவானிடத்திலேயே லயமடைந்து விடுகின்றன. சகல தேவதைகளாலும் அர்ச்சிக்கப்பட்ட திருவடி தாமரைகள் உள்ள அந்த ஸ்ரீஹரியை எந்த மனிதன் நிரூபாதிகமாக சேவித்து கொண்டிருப்பானோ அந்த மனிதனை கண்டதும் நெருப்பை கண்டது போல் தூரத்தில் விட்டோடி போக கடவாயாக என்று கட்டளையிட்டான். அதற்கு கிங்கரன், யமதேவரே, அந்த ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய பக்தனை இன்னான் என்று நான் அறிந்து நடப்பதற்காக அந்த மகாபுருஷனுடைய லட்சணங்களை தெரிவிக்க வேண்டுகிறேன் என்றான். அதற்கு யமதர்மன் கூறினான், கேளாய் கிங்கரனே, எவன் தன்னுடைய வருணாசிரம தர்மங்களை பகவானுடைய ஆக்ஞா கைங்கரியங்களாக கருதி அதனை நின்று தவறாமலும் தனது நண்பனிடத்திலும் பகைவரிடத்திலும் பாரபட்சமின்றி சமபுத்தி உள்ளவனாகவும் ஒரு பொருளையும் அபகரிக்காதவனாகவும் ஒரு உயிரையும் கொல்லாதவனாகவும் மிகவும் தூய்மையான இதயமுள்ளவனாகவும் இருக்கிறானோ அந்த புருஷனையே ஸ்ரீ விஷ்ணு பக்தன் என்று அறிந்து கொள்வாயாக. தூய்மையான ஞானமுடைய எவனுடைய சித்தமானது
கலி சம்பந்தமான ராக துவேஷங்களால் அழுக்கடையாமல் எப்போதுமே ஸ்ரீமன் நாராயணன் வாசம் செய்ய பெற்று விளங்குமோ அந்த மனிதனை ஸ்ரீ ஜனார்த்தனனுடைய பரம பக்தன் என்று அறிவாயாக. அன்பர்களின் இதய கமலங்களில் படிகமலை போல் ஸ்ரீ பகவான் நிர்மலனாய் எழுந்தருளி இருக்கும் போது மாச்சரியம் முதலான தோஷங்கள் பறந்து போகும். குளிர்ச்சியான சந்திரனுடைய கதிர்கள் சூழ்ந்திருக்கும் இடத்தில் அக்னியின் காந்தியும் சிறப்பும் பெருமை அடையாதது போல் எவனது இதயத்தில் ஸ்ரீ வாசுதேவன் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த மனிதன் நிர்மல புத்தி உடையவனாகவும் மாச்சரியம் முதலிய குறைகள் அற்றவனாகவும் மிகவும் சாந்தனாகவும் தூய்மையான ஒழுக்கமுடையவனாகவும் இனிமையாகவும் மிதமாக பேசுபவனாகவும் கர்வம் வஞ்சனை அற்றவனாகவும் விளங்குவான். அந்த அனாதியான பகவான் எவனுடைய இதயத்தில் எழுந்தருளி இருக்கிறானோ அவன் இளமையான தேமா மரமானது தான் இருக்கும் செழிப்பினாலே தனக்குள் இருக்கிற பூச்சாரத்தை காட்டுவது போல் உலகில் உள்ள எவருக்குள்ளும் சாந்தனாய் விளங்குவான். அந்த அவ்வியனாய் அனாதியான ஸ்ரீ ஹரி பகவான் சங்கம் சக்கராதி ஆயுத சமேதனாய் ஒருவனுடைய இதயத்தில் வீற்றிருப்பான். ஆனால் அந்த புருஷனுடைய பாவமெல்லாம் சூரியன் எடுக்கும் இடத்திலே அந்தகாரம் மறைவது போல் பாப விநாசனான அந்த பகவானாலே கண்டிக்கப்பட்டு போம். இயம நியமாதிகளாலே பாவத்தை கழித்தவர்களாயும் எப்பொழுதும் ஸ்ரீ அச்சுதனிடத்திலே பற்றி நிற்கின்ற சித்தமுள்ளவர்களாயும் மாச்சரியம் மதம் முதலிய குற்றங்களை கழித்தவர்களான புருஷர்களை கண்டால் கிங்கரனே நீ மிகவும் தூரத்தில் விலகி போய் விடுவாயாக. எந்த புருஷன் யாருமில்லாத ஏகாந்த ஸ்தானத்திலே பிறரது பொருளான ஸ்வர்ண ராசி ஜொலித்து கொண்டிருக்க கண்டாலும் அதை துரும்பு போல நினைத்து தீண்டாமல் போவானோ எம்பெருமான் ஒருவனேயே அன்றி மற்ற எதையும் புத்தி பிற்பற்றாமல் இருப்பானோ அவன் ஸ்ரீ விஷ்ணு பக்தன் என்று தெரிந்து கொள்வாயாக. இனிமேல் ஸ்ரீ விஷ்ணு பக்தியற்ற பாவியினுடைய இலக்கணமும் கூறுகிறேன் கேட்பாயாக. எவன் பிறரது பொருளை எவ்விதத்திலாவது அபகரிப்பவனாகவும் உயிர்களை கொல்வோனாகவும் கடினமாக பேசுபவனாகவும் தீவினையால் வீணான மதம் பொருந்தி சித்தங்கலங்கியவனாகவும் இருக்கிறானோ அவனது இதயத்தில் அந்த ஸ்ரீ அனந்தன் வாசம் செய்ய மாட்டான். எவன் நற்புத்தி இல்லாதவனாய் பிறருடைய செல்வத்திலே பொறாமைப்படுபவனாயும் எம்பெருமானை ஆராதிக்காமலும் பாகவத விஷயத்தில் திரவியத்தை விநியோகப்படுத்தாமலும் இருக்கிறானோ அந்த அதமனுடைய மனதில் ஸ்ரீ ஜனார்த்தனன் எழுந்தருள மாட்டான். எவன் தனது நண்பனிடத்திலும் உறவினரிடத்திலும் மனைவியிடத்திலும் மக்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் வஞ்சனை உள்ளவனாய் பணமே பெரிதாக பேராசை கொண்டவனாக இருக்கிறானோ அந்த அதம் ஸ்ரீ விஷ்ணு பக்தன் அல்ல என்பதை தெரிந்து கொள். எவன் அயோக்கிய நினைவும் அயோக்கிய செயலிலும் நாட்டமும் அயோக்கிய சகவாசமும் பாப கர்ம செயலும் செய்பவனாக கழிக்கிறானோ அந்த மனித மிருகத்தை ஸ்ரீ விஷ்ணு பக்தன் அல்லன் என்று அறிந்து கொள்வாயாக. பரமபுருஷனான ஸ்ரீ வாசுதேவன் ஒருவனே சகல பிரபஞ்சமும் தாமுமாக திருமேனி உடையவனாக இருக்கிறான் என்று யாருக்கு ஸ்ரீ அனந்தனிடத்திலே சர்வ வியாபகத்துவ புத்தி ஸ்திரமாக இருக்கிறதோ அத்தகைய மகான்களை கண்டால் தூரத்தில் விலகி போவாயாக. பத்மநாபா, வாசுதேவா, விஷ்ணுவே, தரணிதரா, அச்சுதா, சங்க சக்கர கதாபாணி நீ அடியோங்களுக்கு சரணமாக வேண்டும் என்று யாரால் சொல்லிக் கொண்டிருப்பார்களோ அத்தகைய மகா பரிசுத்த புருஷர்களை நீ கண்ணெடுத்தும் பாராமல் தூரமாக ஓடிப்போவாயாக. சத்திய ஞானானந்த மயனாய் பிரகாசிக்கும் அந்த எம்பெருமான் எவனுடைய இதய கமலத்தில் வாசம் செய்து கொண்டிருப்பானோ அந்த மகா புருஷனுடைய கடாட்சம் இருக்கும் இடமெல்லாம் நீ செல்லத்தக்கவன் அல்ல. நானும் அங்கு செல்லத்தக்கவன் அல்லேன். பதறி சென்றால் எம்பெருமானது திருவாழியின் தேஜோ விசேஷத்தால்
பதராக்கப்பட்டு விடுவோம். அந்த மகான் ஸ்ரீ வைகுந்த திவ்ய லோகத்திற்கே எழுந்தருளத்தக்கவன். ஆகையால் சூர்யாதி உலகங்களைப் போல நம்முடைய லோகம் அந்த பரம பாகவதன் பரமபதத்திற்கு செல்லும் வழியாகாமையினால் அவனது கடாட்சத்திற்கும் உரியதல்ல என்று சூரியனது மகனான யமதர்மராஜன் தன் சேவகனுக்கு கட்டளையிட்டான். அந்த யம கிங்கரன் இந்த இரகசியத்தை எனக்கு உபதேசித்தான். பீஷ்மரே, உம்மிடம் உள்ள நட்பினால் அதை நான் உமக்கு போதித்தேன் என்று அந்த கலிங்க தேசத்து பிராமணர் எனக்கு கூறினார். அந்த இரகசியத்தை நான் உமக்கு கூறினேன். இந்த சம்சார பெருங்கடலில் ஆழ்ந்து கிடக்கும் பிராணிகளுக்கு ஸ்ரீமன் நாராயணனை விட புகலிடம் வேறில்லை. எவன் எம்பெருமானிடம் ஆன்ம சமர்ப்பணம் செய்துள்ளானோ, எவன் திறத்திலே எம கிங்கரரும் கால தண்டமும் கால பாசமும் ஒன்றும் செய்ய இயலாது. இதை நீர் நன்றாக அறிந்து கொள்வீராக என்று பீஷ்மர் நகுலருக்கு போதித்தார். மைத்ரேய முனிவரே, நான் அதை உமக்கு கூறினேன். இனி யாது கேட்க வேண்டுமோ கேளும். 45ஆம் பகுதி நிறைவடைந்தது.